வணக்கம். தலைவலியை போக்கும் பாட்டி வைத்தியம். சின்ன உடல்நலக் குறைவு என்றால் கூட மருத்துவரை நாடி ஓடும் காலம் இது. ஆனால் அந்த காலத்தில் வீட்டில் பாட்டி செய்யும் வைத்தியமே பல உடல்நலக் குறைவுகளை குணப்படுத்திவிடும். பாட்டி வைத்தியத்துக்கு எப்போதுமே மகத்துவம் உண்டு. அந்த வகையில் தலைவலியை போக்க உதவும் பாட்டி வைத்திய முறைகளை தெரிந்து கொள்வோம். எலுமிச்சை தோலை நன்கு காய வைத்து அரைத்து நெற்றியில் பற்று போடுவது நல்ல பலனை தரும். நன்கு கனிந்த திராட்சைகளை நன்றாக அரைத்து தண்ணீர் சேர்க்காமல் அருந்த வேண்டும். முட்டைக்கோஸ் இலைகளை நன்றாக நசுக்கி ஒரு சுத்தமான துணியில் கட்டி தலையில் ஒத்தடம் தரலாம். கோஸ் உலர்ந்து விட்டால் புதிதாக இலைகளை நசுக்கி துணியில் கட்ட வேண்டும். குளிர்ந்த நீரை துண்டில் நனைத்து தலையிலும் கழுத்திலும் கட்டவும். பின் கைகளையும் கால்களையும் சுடுநீரில் விடவும். இந்த முறை ஒற்றை தலைவலிக்கு நல்ல பலனை தரும். அரை தேக்கரண்டி கடுகு பொடியை 3 தேக்கரண்டி தண்ணீரில் கலந்து இந்த கரைசலை மூக்கில் விட ஒற்றை தலைவலி நீங்கும். 10 அல்லது 15 பாதாம் பருப்புகளை தலைவலியின் போது சாப்பிடலாம். 200 மில்லிலிட்டர் பசலை கீரை சாறு, 300 மில்லிலிட்டர் கேரட் சாறு அல்லது 100 மில்லிலிட்டர் பீட்ரூட் சாறு, 100 மில்லிலிட்டர் வெள்ளரி சாறு, இந்த 2 கலவைகளில் ஒன்றை தினமும் பருகி வந்தால் ஒற்றை தலைவலி அண்டாது. 3 அல்லது 4 நாட்களுக்கு வெறும் பழச்சாறு மற்றும் காய்கறி சாறை மட்டும் பருகலாம். நீர் அதிகமாக குடிக்க வேண்டும். தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான நீரால் தலையில் ஒத்தடம் தரலாம். முழு கோதுமை, ஈஸ்ட், பச்சை இலையுடன் கூடிய காய்கறிகள், சூரியகாந்தி விதைகள், தக்காளி, ஈரல், மீன் போன்றவற்றை உண்ண வேண்டும். மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.